அப்படின்னா ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க எல்லா மேடையிலையுமே. அது உண்மைதாங்க. அதை நான் இதில் நிறையாவே கற்றுக்கிட்டேன். நல்ல விஷயங்களும் சரி, தவறான விஷயங்களும் சரி, நிறையாவே கற்றுக்கிட்டேன். இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒவ்வொரு மேடையிலையும் வந்து எங்கள் அண்ணன் ராஜன் அண்ணன் வந்து நிறைய பேசியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நடிகைகள்லாம் ஏன் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டுறாங்க, நடிகைகள்லாம் ஏன் வரமாட்டுறாங்க அண்ணா, அடுத்த மேடையில் கேளுங்கண்ணே. அம்மாவை நடிக்கிறவங்களாம் ஏன் வரமாட்டுறாங்கன்னு கேளுங்க. அம்மாவை நடிக்கிறவங்கெல்லாம் ஏன் வரமாட்டுறாங்கன்னு கேளுங்க. ஏன்னா நான் அவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணி காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன்னு சொன்னேன் சரண்யா மேடம் கிட்ட. அவங்க தான் இந்த படத்தோடைய பலம். அவங்க தான் ப்ரொமோஷன் எங்களுக்கு. ஹீரோயினி கூட கொஞ்சம் தாங்க. அவங்க அவ்வளோ பலங்க. அவங்க தாங்க இந்த படத்தோட கதாநாயகன் கதாநாயகி எல்லாமே அவங்க தான். நான் அவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். இயக்குனர் சார் ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஷூட் இருக்குது, நான் போகிறேன். நாங்கள் ஷூட் இல்லைன்னா நீங்கள் வாங்கலை மேடம் அப்படின்னு. இன்றைக்கி அவங்களுக்கு ஷூட் இல்லை, ஆனால் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்கான். இதை நான் அவங்கள தவறாக சொல்லலை. இந்த இடத்துல ஒரு தனுஷாரோடதோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டோட படமும் இருந்திருந்தா, சூர்யா சாரோட படமாக இருந்திருந்தா, மேடம் இது மாதிரி சொல்ல முடியுமா? ஏன் இந்த சிறுபட தயாரிப்பாளர்களை ஏன் இவ்வளோ கேவலமாக பார்க்குறீங்க, இவ்வளோ நசுக்கிறீங்க? நாங்கள்லாம் சினிமா எடுக்கக்கூடாதா? சினிமாவில் நாங்கள்லாம் நடிக்கக்கூடாதா? நாங்கள்லாம் இந்த கலைத்துறைகளை வரக்கூடாதா? இங்கே தானேங்க எல்லாருமே வராங்க. அதை நம்பி தானே நாங்கள் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணுக்குள்ளேயே வரணும்னு நினைக்கிறோம். மற்ற மாநிலத்தில் உங்களால் இது சாத்தியம் கிடையாதுன்னு தெரியுதில்ல எல்லாருக்கும். நாங்கள் வர்றோம்ல, நீங்களே ஏன் எங்களை அவாய்ட் பண்ணுறீங்க? எங்களையும் எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, காயப்படுத்துறீங்க. கண்ணீர் மட்டும் ரத்தத்தில் வரலைங்க, அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு இயக்குனர் சார் இந்த படத்தை எடுத்தார், எப்போ ராஜா வரும் எப்போ ராஜா வரும். அவர் பாவம், அவர் உடல்நிலையும் அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அதையும் தாண்டி நாங்கள் போராடிட்டு இருக்கோம், எப்படியாவது இதை ஸ்க்ரீனுக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு. இந்த வலி, இந்த வேதனைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருந்து இந்த மேடையை வந்து அலங்கரிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கலைத்துறை ஜாம்பவான்களுக்கு என்னுடைய கண்ணீரால் அவங்களுடைய பாதம் தொட்டு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு சாதாரணமான ஆள். இங்கே இருந்து இந்த ஸ்டூடியோக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கடை தள்ளி போனால் ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் 10 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். முந்தானது தான் டைரக்டரை கூப்பிட்டு போனேன் அந்த டீ கடைக்கு. இந்த டீ கடையில் தாங்க வேலை செஞ்சேன். அந்த டீ கடைக்காரர் சொன்னார், என்ன சொன்னார்னா, 10 ரூபா சம்பளத்துக்கு இந்த பையன் 2 வருஷமாக என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஆனால் அவன் சொன்னான், ஒரு நாள் இந்த ஏரியாவில் எனக்கு கட் அவுட் வைப்பாங்கங்க, பேனர் வைப்பாங்க, சினிமாவில் நான் நடிப்பேங்கன்னு சொன்னான். 25 வருஷம் ஆயிருக்குங்க இந்த பையன் நடித்து வர்றதுக்கு அப்படின்னு. அவ்வளோ கஷ்டங்கிறத விட இதை நான் ரொம்ப அழகாக ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். ஆனால் கொடுமை என்னென்னா, என் படத்தில் தயாரிப்பாளர் யார்? ஒரு முதலாளி. அவன் டீ கடையில் வேலை செஞ்சவனாக இருந்தாலும் அவன் பணம் போட்டவன், அவன் முதலாளி தான். பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் முதலாளி தான். அப்போ அந்த முதலாளிங்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்டாலே அந்த ப்ரொடியூசர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போராடும் பொழுது ஒரு ப்ரொமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் கேட்குறோம். ப்ரொமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வரலைன்னா கூட அன்பான ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு எங்களெல்லாம் நசுக்காதீங்க. எங்கள் பாவம்லாம் வந்து சும்மா இல்லைங்க. நாங்கள் இன்னும் சினிமா விட மாட்டோம். இந்த படத்தில் எனக்கு பணம் வராதுன்னு தெரியும், ஏன் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்? என்ன, நான் இந்த சினிமாவை நான் லவ் பண்ணுறேன், இந்த சினிமாவை நேசிக்கிறேன். என்கிட்ட கேட்டார் எங்கள் அண்ணா, என்ன கேட்டார்னா, இது எல்லாமே போயிடும், இப்போ நீ கடன் வாங்கி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணுற, திரும்ப என்ன பண்ணுனார்? நான் சொன்னேன், இன்னும் 5 வருஷம் வேலை செய்வேன், திரும்ப நான் படம் தான் எடுப்பேன்னு சொன்னேன். திரும்ப நான் படம் தான் எடுப்பேன். ஏன் நானே படக்காரர் வந்து அவ்வளோ ஏஜான இதில் வந்துட்டு படத்தில் நடிக்கலையா? நான் நடிச்சுட்டு போகிறேன், ஒரு 70 வயசு நடிச்சுட்டு போகிறேன். ஏன்னா ராஜனை நடிக்கலையா சினிமாவில்? இன்னும் நான் நடிக்கிறேன். அவர் இன்றைக்கும் வந்து இடுப்பில் துணியை கட்டிட்டு நின்று போஸ் கொடுக்குறாரு கம்பு வச்சுட்டு. எனக்கு அதை பார்த்தோன்னு எனக்கு, டேய் நீ இன்னும் சம்பாதிக்கலாம், இன்னும் ஒரு 4 படம் எடுக்கலாம்டா சாகிற வரைக்கும் எனக்கு தைரியம் வந்துடுச்சு. எனக்கு இது உண்மை. இது நீங்கள் அவர் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, கலைத்துறையை நேசிக்கக்கூடிய ஒரு சாமானியனை வந்து நீங்கள் நசிக்கிறாதீங்க. கலைத்துறைக்குள் உள்ளவர்கள் ஒரு சாமானியன் கலைத்துறைக்கு வரும்போது அவனை நசிக்க விடாதீங்க. அவனை வாழ வைங்க, இல்லைன்னா சும்மா இருங்க, அவன் வாழ்ந்துப்பான். ஸோ என் படத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நடிகை என்ன, நான் தாயின்னு சொன்னேன், இப்பயும் சொல்கிறேன், அவங்க மேலே எனக்கு அவ்வளோ அளவு கடந்த மரியாதை. அவங்கள நான் குத்தம் சொல்லலைங்க, அவங்க நல்லவங்க தான். ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த படத்தை ஸ்க்ரீன் கொண்டு போகிறது, இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க, கொஞ்சம் வாங்கலை மேடம், இதோ பக்கத்தில் இருக்குது, நான் காரை அனுப்புகிறேன், உங்கள் வீட்டு வாசலேருந்து நான் நிற்கிறேன்னு சொன்னேன். கெஞ்சுறேன், கதறேன். ஒரு தாய் தானே, வீட்டில் தானே இருக்கீங்க, இதோ ஷூட்டிங் வந்தால் போகணும்னு சொல்கிறீங்கள, ரெக்வெஸ்ட் பண்ணிம்மா வாங்கம்மா, கொஞ்சம் வாங்கம்மா அந்த ஸ்டேஜ். முடியல. காரணம் என்ன? என் தரம் இங்கே காட்டப்படுகிறது. நான் பணம் கொடுத்தேன். ஒரு டப்பிங் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் பணம் வாங்கிட்டு உள்ளே வர்றாங்கல்ல. அப்போ அதே நேரத்தில் இதே இந்த தயாரிப்பாளரை அந்த படத்தை கொண்டு அவன் ஸ்க்ரீனில் சேர்க்கணுங்கிறதுக்கு அவங்க ஒரு கருத்து தெரிவிக்கணும்ல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு மீடியாவில் பேசணும் இல்லையா? ஸோ அதை நான் எதிர்பார்க்குறேன். இதை நான் இல்லைங்க, எந்த ஒரு தயாரிப்பாளரும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் சிறு தயாரிப்பாளர், பெரிய தயாரிப்பாளர், புதியவன், அவன் பெரியவன் அப்படிலாம் பார்க்காதீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் வாழ்த்துங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முன்னேறி வரணும். அப்போ தான் கலைத்துறை நல்லா இருக்கும். ஆனால் உங்ககிட்ட கேட்குற ராஜனை, கொஞ்சம் தயவு செஞ்சு
இந்த சினிமாவில் நடிகைகளை பற்றியுமே சொல்கிறீங்க ப்ரொமோஷனுக்கு, அட்லீஸ்ட் தயவு செஞ்சு இந்த மாதிரி அம்மாக்களையும் கொஞ்சம் அடுத்த மாதிரியில் சொல்லுங்கண்ணே. நீங்கள் வரட்டும் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இசையமைப்பாளர் திரு தரன் நண்பர் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காரு. அதனால தான் நான் லைனாக அவரை சொல்லாமல் ஸ்பெஷலாக சொல்கிறேன். அவருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அருவா சண்டை, இந்த சண்டை ஆரம்பித்த நாள், படம் துவங்கிய நாள்லேருந்து முடிகிற வரைக்கும் ஆதியும் என் தம்பி ராஜாவும் சண்டை போடாமல் இருந்தாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். சண்டை போடாமல் இருக்க முடியாது, ஏன்னா இவரும் உணர்ச்சி வசப்பட்டவர், அவனும் உணர்ச்சி வசப்பட்டவங்க. மனிதனாக இருந்தால் உணர்ச்சி இருக்கணுங்க, சண்டை போடணுங்க. இல்லைன்னா 8 இல்லை 10 இல்லை, 8 இருக்க மாட்டான், 10 இருக்க மாட்டான், இடையில தான் இருப்பான். எவன் ஒருவன் தன்மானத்திற்காக வருமானத்தை இழந்தாவது தன்மானத்தை பாதுகாக்கிறானோ அவன் சண்டை போடுவான். எல்லாத்துக்கும் பணிஞ்சு போயிட்டு இருந்தா நீ ஆம்பளே இல்லை. அதனால் எதுக்கு சண்டை போடணும்னு இருக்குது. எல்லாத்துக்கும் சண்டை போட்டால் அவன் முட்டாள் முரட. ஆக என் தம்பி நியாயத்துக்கு தான் போடுவான். நான் இங்கே வந்து நிற்கிறதே என் குடும்பத்தை பகைச்சிட்டு வந்து நிற்கிறேன். என்னுடைய குடும்பம் பூரா ஏலகிரி மலையில் இருக்குது. வருஷத்தில் ஒரு 3 நாள் என் குடும்பம் எல்லாம், என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாருமே போகிற நாள் கிறிஸ்மஸுக்கு முன்னால். எல்லாரும் போயிட்டாங்க. ராஜா ஒருத்தனால நான் இங்கே தனியாக நிற்கிறேன். அவனுக்காக, அவனை நம்பி நான் எதை வேணா பண்ணுவேன். ஆனால் சரணையா மட்டும் நான் பேச மாட்டேன். சரணையா வரலன்னா ஏன்டா கிளங்குற? சரணையா என்ன 100 நாள் ஓட்டுற போகிறாங்களே அந்த படத்தை. அவங்க வராதாலும் 5 நாள் கூட ஓட போகுதுறான். ஹீரோயினிங்க வரலையேன்னு தான் நான் கவலைப்படுறேன். எங்க உன் ஹீரோயினி எங்க? ஓட்ட போயிருக்காங்களா? ஒண்ணுங்க, எதுக்காக வருத்தப்படுறேன்னா, இந்த பிள்ளை இந்த படத்தை முடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 3 கோடியோ 5 கோடியோ செலவாயிருக்கும். நான் தோராயமாக சொல்கிறேன். எவ்வளோ ஆதி எந்த அளவுக்கு கொண்டு போன நான் கணக்கு கேட்கல. ஒரு 3 கோடி இருக்கும். பட் கடைசியாக ஒரு 10 லட்சத்துக்கு அவன் அலைஞ்சான் பாருங்க. இப்போ 1 மாசமா என்னை தேடி வந்த, சத்தியமாக என்கிட்ட பணம் இல்லை, எல்லார்கிட்டையும் கொடுத்து வச்சுட்டு இப்போ எனக்கு பணம் இல்லாமல் இருக்கேன். என் தம்பிக்கு என்னால் உதவி பண்ண முடியல. இந்த பணம் திருப்பி வரலனாலும் பரவாயில்ல, ஏன்னா இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் நான் கொடுக்குறேன். இது வர வேணாம், இவங்க நல்லா இருக்கட்டும். இருக்கிற இந்த படம் வெற்றி பெற வேண்டும். இந்த படம் வெற்றி பெற்றால் 100 தயாரிப்பாளர்கள் உள்ளே வருவார்கள், படம் எடுக்க வருவார்கள். அந்த ஆசையிலே சொல்லுகிறேன். அது மட்டும் இல்லை, தம்பி இந்த படம் வெற்றி பெறுதோ இல்லையோ, நீ வருவடா, கதாநாயகனை வருவடா. பிரமாதமாக இருக்கான். எவ்வளோ கதாநாயகன் இன்னைக்கு இப்படி இருக்கான். எங்கள் வி ராஜா மாதிரி எவ்வளோ கதாநாயகர் இருக்காங்க. ஹேண்ட்ஸம் ஹீரோ, பிரமாதமாக இருக்கிறான். நீ படம் எடுத்தது தான் தப்பு. மற்றவங்ககிட்ட பணத்தை கொடுத்து படத்தை எடுக்க சொல்லி நீ மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு நீ நடிக்க மட்டும் செஞ்சிருந்த ராஜா. 15 பொண்ணுங்க வந்து ஒன்று கட்டி பிடிப்பாளுங்க. ஒரு 25 பொண்ணுங்க இந்த மேடையில் இருக்கும். எங்களை சேர்க்க மாட்டேன். அன்னைக்கு நீ சினிமா, நல்ல சினிமா, நல்ல படங்களை பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இன்றைக்கு லவ் டுடே என்கிற ஒரு படம், பெரிய ஹீரோக்கள் யாரும் இல்லை, பிரதீப் ரங்கநாத் என்ற ஒரு அற்புதமான தம்பி, கோமாளிகள் படம் இயக்கியவன். இன்றைக்கு அவன் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டான். யார் பெரிய ஆளாவா சின்ன ஆளாவா கணக்கே கிடையாது. எந்த படம் வெற்றி பெறுவதோ அவங்க பெரிய ஆள். ஆகவே சினிமா உன்னையும் வாழ வைக்கும். ஒழுக்க நெறியோடு இப்போ கடைபிடிக்கிற அந்த ஒழுக்க நெறி உன்னிடத்தும் உண்மை இருக்கட்டும். இப்போது எல்லோரையும் நேசிப்பதை போல நீயும் நேசிக்க வேண்டும். ஆக நம் பாட்டுக்கள் பிரமாதம். இந்த படம் நான் முதலே பார்த்துட்டேன், என்னை கூப்பிட்டு பார்க்க வச்சுட்டான். படம் பார்த்தா அற்புதமாக இருக்குது. தமிழ் பாரம்பரியம் மிக்க விளையாட்டுகள், கபடி, தமிழ் பண்பாடு மிக்க ஒரு கதை, அதில் அற்புதமாக படம் வந்திருக்கிறது. மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள். ஒரு அம்மா வரலன்றதுக்காக கவலைப்படாத, பல அம்மாக்கள் நமக்காக இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். ராஜா வந்து ஆர்டிஸ்ட் சரியான விஷயத்த என்கிட்ட ஒப்படைச்சார், என்கிட்ட பேச சொன்னார். அதே மாதிரி அந்த அம்மா கிட்ட நான் ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக, அம்மா ஒரு தாய் போன்ற இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க,
தயவு செய்து நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 50 மினிட்ஸ் இல்லை ஒரு 1 ஹவர் நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த ப்ரமோஷனுக்கு நீங்கள் வந்து பேசினா போதும்னு சொன்னால் அதற்கு அவங்க சொன்ன பதில் நீங்கள் யார்? நான் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டருமா இத்தனை படங்கள் நான் எடுத்திருக்கேன், நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? டைரக்டர் பேசுவீங்க, இல்லைம்மா டைரக்டர் சொல்லி ப்ரொடியூசர் சொல்லி தான் நான் பேசுகிறேன். சரி, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எனக்கு ஃபோனே பண்ணக்கூடாது, அவங்களே ஃபோன் பண்ணுவீங்க. சொன்ன அடுத்த செகண்டு டைரக்டர் மிரட்டியிருக்காங்க, நான் ஆர்டிஸ்ட்டு, நான் வருவேன் இல்லை வரமாட்டேன். அது யார்? இன்னொரு ப்ரொடியூசரை வச்சு பேசுறது. இந்த மாதிரியே ஒரு ஆர்டிஸ்ட் பேசுவாங்க? ஒரு படம் பண்ணுறது எத்தனை வருஷமாக இந்த தம்பி கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காருன்ற அவருக்கு மட்டும்தான் தெரியும். வர 30ஆம் தேதி தலைவர் முன்னாடியே சொல்கிறேன், ஒரு 8லேருந்து 10 படம் வருது. 8லேருந்து 10 படம் எல்லாமே மீடியம் பட்ஜெட் படம் தான். எப்படி நசுங்க போகிறாங்க, எப்படி நசுங்க போகுதுன்றது எந்த தயாரிப்பாளருக்கும் தெரியாது. நான் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஹெட்டுக்கு, தலைவருக்கு, அண்ணன் தானு அண்ணன் முன்னாடி சொல்கிறது வந்து ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். தலைவரே, உங்கள் காலை தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கிறீங்க. எத்தனை படம் போன மாதம் நசுங்கிச்சு, எத்தனை தயாரிப்பாளர் வீட்டில் விஷம் குடிக்கிற அளவுக்கு நாங்கள் எல்லாம் போயிட்டோன்றது நாங்கள் சொல்லக்கூடாது. ராஜா எப்படி சினிமா விரும்புகிறாரோ அதே போல் தான் நானும் இந்த தாயை விட, என் தாயை சாகும்போது கூட நீ சினிமாவில் தான் சாகணுண்டான்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால் நாங்கள் எல்லாம் சினிமாவில் தான் சாவோம், ஆனால் எங்களுக்கு ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் இது சினிமா இண்டஸ்ட்ரி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், கன்னடா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், தெலுங்கு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், மலையாள இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஹிந்தி, அத்தனை இண்டஸ்ட்ரியிலையும் நான் ஒரு மெம்பராக இருக்கேன். எல்லா இதுலேயும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எப்படி மெம்பராக இருக்கேன், அங்கேயும் மெம்பராக இருக்கேன். அங்கே எப்படி யுனைட், எப்படி ஒற்றுமையோடு இருக்காங்கன்றதை நான் இந்த இடத்துல நம்மளுக்காக நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் பெரிய பெரிய தயாரிப்பாளர் நினச்சாங்கன்னா ஒரு மாதத்தில் 2 வாரம் சின்ன படத்துக்கு, 2 வாரம் பெரிய படத்துக்கு, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர் அவங்களே சாப்பிட்டோம். பெரிய பெரிய படம் நல்லா ரிலீஸ் ஆகட்டும், எங்களுக்கு 2 வாரம் கொடுங்க, அதில் நாங்கள் பொழைச்சிப்போம். எங்களை போன்ற சிறுபடங்கள், சிறுபட தயார் நசுங்கிறத விட நீங்களாம் நினச்சிங்கன்னா எங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல டைரக்டர் ஆதிராஜ் சாருக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். என்ன ரொம்ப அருமையான ஒரு கதையை கொண்டு வந்து மியூசிக் பண்ணுவீங்களான்னு கேட்டார். அந்த கதையை கேட்கும்போதே அவ்வளோ டச்சிங்காக இருந்தது. அவர் மூலிமா தான் எனக்கு ராஜா சார் தெரியும். ரொம்ப ஒரு இன்றைக்கி எப்படி எனர்ஜி இருந்ததோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி தான் இருந்தார். அதே மாதிரி அந்த படத்தை வெற்றிகரமாக கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் ஹீரோ நடித்த மாதிரியே இல்லை. அந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தார். கபடி சீன்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தில் வர லவ் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இன்றைக்கி எப்படி ஒரு ஆர்வமாக இந்த ஸ்டேஜில் பேசினாரோ அதே தான் அந்த ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வைரமுத்து சாரோட ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு பெரிய தேங்க்ஸ் ஆதிராஜ் சாருக்கு தான் சொல்லணும். எல்லா பாடல்களுமே 4-5 பாடல்கள் ரொம்ப அழகாக எழுதி ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மை ஹோல் டீம் எல்லாருக்குமே தேங்க் பண்ணோம், எல்லா சிங்கர்ஸ் அண்ட் இவங்க எல்லாருக்கும், அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் அண்ட் ட்ரெண்ட் மியூசிக் அண்ட் தானு சார் வாயால் ரொம்ப அழகாக என்னை பற்றி சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ரம்யா நம்பீசன் ஆக்ட்ரஸ், அவங்க ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க. டைரக்டர் சொல்ல சொன்னார், ஸோ சொல்லிட்டேன். தேங்க்யூ. சைன் பண்ணுறப்பையும் ஒரு பயம் இருந்துச்சு, இப்போயும் ஒரு பயத்தோடைய ப்ரொடியூசர் வந்து அழைச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடையில் இருக்க பெரியவர்களுக்கும், பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கும், இங்கே வந்துக்கூடிய உறவினர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படம் கதை கேட்டு நடித்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு படம் எடுக்கும் பொழுது ஒரு ஹீரோ கதை எழுத ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு ஹீரோவுக்கு நெருக்கடிகள் வந்துக்கிட்டே இருக்கும். கிளைமேக்ஸ் வரைக்கும் நெருக்கடி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஃபைனலாக கிளைமேக்ஸில் அவர் ஜெயிச்சு வில்லனை ஜெயிச்சு ஒரு சுபமாக முடியும். இந்த படத்துக்கு எப்படி அந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கும் ஆதிக்குமே அப்படி தான் இருந்துச்சு. உண்மையிலே வந்து இந்த படம் இன்றைக்கி இங்கே வந்திருக்குன்னா அது மிகப்பெரிய வெற்றி அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு ராஜாவும் சரி ஆதியும் சரி அந்த அளவுக்கு மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி அவ்வளோ மன உளைச்சல்களை வந்து சந்தித்து
கஷ்டங்களை சந்தித்து போராடி, இது நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லலை, போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ட் நான் இந்த படத்தை ஒத்துக்கிடும் போது ஒரு 3 நாள் டைம் கேட்டுக்கிட்டேன். எதுக்கு இந்த கேரக்டர் நம்ம பண்ணணும், எதுக்கு இந்த படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு 3 நாள் நான் கேட்டுட்டேன். ஆனால் என்னால் வேணான்னு சொல்ல முடியல, வேணும்னு போய் உடனே டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கவும் முடியல. ஏன்னா என்னுடைய கேரக்டர் வந்து அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ராவாக இருக்கும். அந்த டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு சிக்கலாக சர்ச்சைகளை உண்டாக்கக்கூடிய டயலாக் வசனங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் வந்து ஆதிராஜன் சார் சொன்ன கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. என் அறிவுக்கு இதுக்கு முன்னாடி நான் பார்த்த படங்கள், தமிழ் படமாக இருக்கட்டும் இல்லை மற்ற லாங்குவேஜ் படமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு காட்சி வரலை. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஒரு விஷயத்த சொல்கிறோம், கலை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் செக்டர் அப்படின்னு. அணு ஆயுதத்துக்கு எவ்வளவு வீரியம் இருக்கோ, ஒரு அணுகுண்டு வெடிச்சா எவ்வளோ வீரியம் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக கலைக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். கலை மக்கள்கிட்ட போய் ஈஸியாக போய் சேரும். அந்த கலை மூலியமாக என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களையும் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய இங்கே இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எங்களுக்கு முன்னாடி இருக்காங்க, எங்கள் காலகட்டத்தில் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அந்த சித்தாந்தத்தில் தான் ஆதி சார் வந்து இந்த படத்தை எழுதியிருக்காரு, இந்த படத்தை எடுத்திருக்காருன்ற போது நம்மளும் ஒரு அணிலாக இருப்போம், தப்பு கிடையாது. யாராவது 4 பேர் தப்பாக பேசினாலும் பரவாயில்லை, நல்ல விஷயம் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த படத்தை நான் சைன் பண்ணி நடித்தேன். அண்டு இன்னுமே பயமாக இருக்குது, படம் வெளியே வர வரைக்குமே பயமாக இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கப்புறம் ப்ரெஸ் அண்ட் மீடியாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செய்தியோ இல்லை ஒரு வீடியோவோ வந்து பிரபலம் ஆகணும் இல்லை ட்ரெண்ட் ஆகணும்னா ஏதாவது நல்ல விஷயத்த சொன்னால் ட்ரெண்டே ஆக மாட்டேங்குது. ஏதாவது ஒரு தப்பான விஷயத்த சொல்லணும், இல்லை ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஏதாவது சம்திங் ஏதாவது அட்ராக்டிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது டைட்டில்லாம் தேடுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது சில வசனங்களை பார்த்துட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு நல்ல படம், ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்காக மனிதநேயத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நல்ல படம். அதோட என்டர்டெயின்மெண்ட்டும் அழகாக வந்திருக்கு படம். இதுக்கு மேலே நம் படத்தை பற்றி நான் பேசக்கூடாது. ஆனால் நான் பர்பஸாக இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திரும்ப நான் எனக்கு இந்த படத்தை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ராஜாவும் ஆதியோடைய கஷ்டம் தான் எனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க இன்னைக்கு வரையுமே. நாளைக்கு படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அண்ட் முக்கியமாக இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ராஜாவுக்கு மிக உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ராஜா சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஐயா கலைப்புலி தானு சார் வந்து எவ்வளோ பெரிய தயாரிப்பாளர், எவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், இன்னைக்கு கேஆர் சார், ராஜன் சார், முரளி சார் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. மேடையை நிரம்பிடுச்சு, எல்லாருமே பெரிய ஆளுங்க, எல்லாருமே பெரியவங்க. ஸோ அப்போது அவங்க எல்லார் மனசுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன படம் வரணும், அதுவும் நல்ல படம் வரணுன்ற எண்ணம் இருக்கிறனால தான் இந்த 3 மணியில் கூட வந்திருக்காங்க. உண்மையிலே நீங்கள் ஒரு வாட்டி பெரிய கைத்தட்டு தட்டணும். ஏன்னா எல்லாருமே பொதுவாக சாப்பிட்ட உடனே ஒரு ரெஸ்ட் எடுப்போம், தூக்கம் வரும், ஒரு டயர்டு இருக்கும். அதெல்லாம் தாண்டி இங்கே வந்திருக்காங்கன்னா அந்த ராஜாவோட நல்ல எண்ணத்துக்கும் ஆதியோட இந்த படத்துக்காக தான் வந்திருக்காங்க. அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் இன்னும் நிறைய வேணும். இதை பார்க்குற மீடியா, இங்கே வந்த மீடியாவாவது இந்த படத்தை பற்றி நீங்கள் பேசுங்க, சொல்லுங்கள். பார்க்குற மக்கள் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்வலான விஷயம் தாங்க, புதுசாலாம் கிடையாது. இந்த படம் ஆகோ ஓகோ அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நல்ல படம், மக்கள் வந்து இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அதை வந்து நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கலாம். ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் என்னை முதல்ல வந்து சொன்னனால லைட்டாக பதட்டத்தில் ஏதோ உளறிட்டேன், சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சரியாக சொன்னேன்னு தெரியல. அண்ட் தரனை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த படம் வந்து இவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்ததுக்கு காரணம் தரனோட மியூசிக்கும் உண்மையிலே சூப்பர் பிரதர். ஏன்னா இப்போ எல்லாம் வந்து பாட்டுகள் வந்து நம்ம பாடல் கேட்குறோம், லிரிக்ஸ் கேட்குற மாதிரி, லிரிக்ஸ் நம்ம மெமரியில் உட்கார்ற மாதிரி மியூசிக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது தப்பு கிடையாது, சில பேர் அதை விரும்புகிறாங்க, ஃபாஸ்ட் மியூசிக் விரும்புகிறாங்க. பட் இந்த தரனோட மியூசிக்கில் அந்த லிரிக்ஸ்லாம் வந்து கேட்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்த எல்லாருக்கும் நன்றி. எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்கன்னா இந்த அருவா சண்டை பற்றி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்களுடைய வாட்ஸ்அப், உங்களுடைய ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் அனுப்புங்க, இந்த ட்ரெய்லரை அனுப்புங்க. தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீற்றிருக்கக்கூடிய திரைச்சிற்பிகளே, அருவா சண்டை பாடல் முன்னோட்ட வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள சகோதர தயாரிப்பாளர்களே, நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்கள், ஊடக சகோதரர்களே,
உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி ராஜா வந்து ஒரு ஆர்வமான ஒரு இளைஞர். எந்த நேரத்தில் எதை பேசணுமோ அதை பேசணும். அவர் வந்து உணர்ச்சி பெறாமல் பேசிட்டார். இது வந்து ரொம்ப அழகாக நடக்கக்கூடிய விழா. அருவா சண்டை முன்னோட்டம் பார்த்தோம். பாடல் காட்சி மிக பிரமாதமாக இருக்குது. ஆதிராஜன் மிக பிரமாதமாக துல்லியமாக படமாக்கியிருக்கிறாரு. அதாவது துள்ளி வருகிறது வேல் பகையை தூர விலகி நில்லுன்ற மாதிரி பாய்ந்து வரான் தம்பி ராஜா. மிக சிறப்பான தொழில்நுட்பத்தை பிரமாதமாக கற்றுக்கின்னு கபடி பிளேயர் எப்படி பண்ணுவாங்களோ அதை வந்து ரொம்ப துல்லியமாக உண்மையிலேயே ஸ்டேட் பிளேயருக்கு தகுதியுள்ள ராஜா வந்து இந்த திரையுலகுக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கதாநாயகனாக வரக்கூடிய அளவுக்கு அத்துணை சிறப்பம்சம் உள்ளவர். அப்படியேப்பட்டவர் வந்து உணர்ச்சி பிரவாசமாக இந்த விழாவை வந்து வேறு திசைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டம் அப்படி வரும்போது அவங்களால வர முடியலன்னா அதுக்காக வந்து அதை மேடையில் போட்டு பண்ணுறதெல்லாம் வந்து இது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பாடலும் சரி, முன்னோட்டம் சரி, ரொம்ப அழகாக இருந்தது. செவியிலே செந்தே மழை, புவியிலே தரணின் சங்கீத அலைன்ற மாதிரி மிக பிரமாதமாக பாடலை இசையமைத்திருக்கிறார். சண்டை காட்சிகள் அபாரம். பாடல்கள் ஒளிப்பதிவும் சரி, பாடலை படமாக்கிய விதமும் சரி, இயக்குனருடைய உணர்ச்சி பிரவாகமான ஒரு வசனமும் சரி, மிக எதிர்காலத்தில் மிகப்பெரிய படமாக வரக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. அத்தனை திரையர உரிமையாளருக்கும் ஒரு வரப்பிரசாதமாகத்தான் அருவா சண்டை வரப்போகிறது. ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். ராஜா எதிர்காலத்தில் தலை சிறந்த ஒரு நடிகனாக மிளிர்வார் பொலிவார் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருவா சண்டை இசை வெளியீட்டுக்கு என்னை அழைத்ததற்கு இந்த குழுவிற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம். தரனோட இசை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அது பர்டிகுலராக அம்மாவோட சாங்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த படம் வந்து கபடியை மையமாக வச்சு எடுத்ததாக சொன்னார் வீராஜா அவர்கள். அதை பார்க்கும்போது இந்த சாங்கில் பார்த்தாவே அம்மாவே சொல்லி கொடுக்குற மாதிரி உள்ள சீனும் அந்த சாங்கில் வந்து விஷுவலாக இருக்குது. ஸோ வந்து இதை வந்து இன் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க தெரியுது ஆதிராஜன் சார் டைரக்ஷன் சைட்லேருந்து. ஆதிராஜன் சார் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சினிமாவாக முன்னாடி எடுத்திருக்காரு. அவர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடியவர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட நல்லா பழகியிருக்காரு. அந்த டைமில் நான் பார்த்துருக்கேன். அந்த டைமில் கொஞ்சம் நல்லா பிரமாதமாக வந்து ஸ்க்ரீன் பிளேயில் நல்லா பண்ணிகிட்ருப்பார். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கும். தம்பி வைராஜா கிட்ட ஒன்று சொல்கிறேன். நம்மளோட கான்ஃபிடென்ட் இந்த சினிமா எடுக்கிறவங்க வந்து தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கான்ஃபிடென்ட் மட்டும்தான் ஜெயிக்கும். இங்கே அதை நம்பி இந்த படத்தை வந்து நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க. அந்த உங்கள் நம்பிக்கை தான் இங்கே வெற்றி. படம் வெற்றியை விட உங்கள் நம்பிக்கைகள் வந்து வெற்றி அடையும். இந்த இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே அவங்களால மட்டும்தான் வந்து ரொம்ப தூரம் போக முடியும் இந்த இண்டஸ்ட்ரியில். அதனால் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. யார் வராங்களோ இல்லையோ உங்களை நம்பி தான் நீங்கள் இந்த படத்தை ஆரம்பிச்சிங்க. யாரை நம்பியும் நீங்கள் இந்த படத்தை ஆரம்பிக்கலை. உங்களுடைய தன்னம்பிக்கை தான் இதை வந்து ஜெயிக்கும். அதனால் இதை பற்றி உங்களுடைய ஆதங்கத்தை இது இருக்கும். நம்மளும் வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் இது வந்து ரெகுலராக நடக்கிற விஷயங்கள் தான். சில சூழ்நிலைகளில் வந்து சில பேரால் வர முடியாது. அதை வந்து நம்ம இது பண்ணி நம்ம அதை சரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் தயாரிப்பாளர்கள். ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் தயாரிப்பாளர்கள் தான் பார்த்துட்ருக்காங்க. ஒரு ஷூட்டிங்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் தயாரிப்பாளர் எல்லாரையும் அரவணைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரையும் பண்ணி போகணும். இது எதுக்குன்னு நம்ம கேட்கலாம். ஆனால் நம்மளுடைய அதோடைய அந்த சினிமா மேலே இப்போ வந்து எங்களுக்கெல்லாம் பேஷன் இருக்குது. இப்போது தானு சார் சொன்ன மாதிரி அதெல்லாம் கலைச்சிட்டு உங்கள் பேஷனில் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுங்கள். நீங்கள் ஜெயிப்பீங்க. அது கண்டிப்பாக வந்து சினிமா உங்களை விடாது. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசிய என் அருமை தம்பி ராஜன் அவர்கள் ஏன்னா அண்ணன்னு சொன்னால் கோச்சுக்குவார். என்ன எனக்கு என்ன வயசாகிடுச்சான்னு சொல்லி எதுக்கு வந்து வம்பு. நான் தம்பின்னு சொல்லி நான் உங்களை கூப்பிட்றேன். ஏன்னா அவரை சந்தித்து நான் வந்து மெயினாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது ஒன்று ராஜா, ஒன்று ஆதி, மூணாவது ராஜன் நான் சந்தித்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகி போச்சு. நாங்கள் ரெகுலராக முன்ன மேடையில் ஒரு ஃபங்க்ஷன்லேயும் வந்து சந்திச்சுட்டு இருப்போம். என்னுடைய பர்சனல் ப்ராப்ளத்தினால நான் கொஞ்சம் இடையில் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறதில்ல ஜாஸ்தி. அதனால் ராஜனும் ஒரு காரணம் இந்த ஃபங்க்ஷன் நான் வர்றதுக்கு. அதனால் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி
ராஜன் வந்து ரொம்ப கோபக்காரரு, பயங்கரமான ஆளெல்லாம் நினைக்காதீங்க. அவர் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். பொதுவாக கடன்காரங்களை பார்த்து கடன் வாங்கினவங்க பயப்படுவாங்க. கடன் கொடுத்தவர் வந்து கடன் கொடுக்குறது இவர் தான் கொடுப்பாரு. ஆனால் கடன் வாங்கினவங்களை பார்த்து பயப்படுற ஒரே ஆள் ராஜன் தான். யாராவது வந்து இன்னும் ஏங்க இது வந்து வித்தியாசமாக இருக்கு, நீங்கள் ஏன் அவங்கள பார்த்து பயப்படுறீங்கன்னு அவர் ரீசன் சொன்னார். இல்லை கேஆர், என்னை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு திரும்ப வந்து கேட்டான்னா எனக்கு இறக்க குணம், நான் திரும்ப கொடுத்துருவேன், திரும்ப கொடுத்துட்டு நான் திரும்ப புலம்பிக்கிட்டு இருப்பேன், அதனால தான் நான் அவங்கள பார்த்தாலே நான் பயப்படுறது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர்ன்றதுக்காக நான் சொல்ல வரேன். அதனால் அவர்கிட்ட அன்பும் இருக்கும், பாசம் இருக்கும், அதே நேரத்தில் சில நேரங்களில் கராரும் இருக்கும். மெயினாக இந்த ஃபங்க்ஷனில் ராஜானுடைய குரலே வந்து நீங்கள் பார்க்கும்போது காலையில் அவர் 2 வாட்டி ஃபோன் பண்ணார். அந்த அந்த குரலில் வந்து அவர் பேசும்போதே அந்த பாசம், அந்த அன்பு, சார் வாங்க சார்ன்னு சொல்லும்போது அது நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக போய் ஆகணும். சரி, ஜென்ரலாக வந்து நடனம் அதுக்கு தான் மெயின். அப்புறம் ஆதி சொல்ல வேண்டாம், ரொம்ப நாள் எங்களுக்கு ஃப்ரெண்டு, எவ்வளோ போராட்டங்களை சந்தித்து இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் உண்மையிலே அது ராஜாவினுடைய முயற்சி, கடவுளுடைய அருளும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான், இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ராஜன் அழகாக சொன்னார் எவ்வளோ சிரமப்பட்டாருன்றதை. அந்த சூழ்நிலையும் இன்றைக்கி வந்திருக்கான்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவன் அவங்களுக்கு இந்த படம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு அருள் வந்து நிச்சயம் கிடைக்கும். படமும் நிச்சயம் ஜெயிக்கும். ஆனால் அதுக்கான கண்டென்ட் அங்கே இருக்குது. கண்டென்ட் பார்க்கும்போது ஏதோ நட்புக்காக சொல்கிறேன்னு இல்லை, அந்த டைலாகும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி, சரண்யாமா வந்தாலும் சரி வரலன்னா, ஏன்னா என் பாலிசி, நான் ஷூட்டிங் பண்ணும்போது நடிகர்கள் வரலன்னு சொன்னால் சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி குஷ்பு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் சார், வந்தால் நல்லது, வரலன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். நான் அதுக்காக டென்ஷன் ஆக மாட்டேன், அது என் பாலிசி. அதே மாதிரி அவங்க லேட்டாக வர்றதே சில நேரத்தில் நன்மையாக இருக்கும். நான் அந்த நேரத்தில் வந்திருந்தால் என்னால் ஷூட்டிங் கூட பண்ண முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன, ராஜா வந்து ஒரு புதுமுகம், புது தயாரிப்பாளர், இந்த அளவுக்கு தைரியமாக இருக்காருன்றது எங்களுக்கெல்லாம் தைரியம் வருது. ஏன்னா புதுசாக அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அது இருக்கணும், ராஜன் சொன்ன மாதிரி அந்த உணர்ச்சியும் இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம இனிமேல் வளர்ச்சியும் வேணுன்றதுனால சிலதெல்லாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம சிலதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஏன்னா ஆதியும் எடுத்துங்க, எல்லாமே இவங்கெல்லாம் ஆதியெல்லாம் வந்து என்னடன்னா எங்கேயுமே கை நீட்டாத ஒரு பத்திரிகையாளராக இருந்தால் கூட கை நீட்டாத ஒரு உத்தமன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து இதுவரையிலும் யாரையும் கை நீட்டி காசை கேட்டு எனக்கு கஷ்டம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் வந்து ஆதி. ஆனால் அதனால் அவர் படங்கள் வந்து கிட்டத்தட்ட 3 படம் பண்ணிட்டார். 4வது படம் ரிலீஸ் பண்ண போகிறார், 3வது படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்படி இருந்தும் இயற்கை வந்து அவருக்கு நிச்சயம் சப்போர்ட் பண்ணுன்றது தான். ஆனால் என்ன சில மனிதர்களுக்கு என்ன ஆகிடுதுன்னு சொன்னால், இப்படி தான் வாழணும்னு சொன்னால் பிரச்சனை இருக்கும், எப்படி வேணுமென்னாலும் வாழலான்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இது நான் ஒரு படத்திலே டைலாகை வச்சுருக்கேன். விஜயகாந்த் சாருக்கும் ஜெய்சங்கருக்கும் அவர் அப்பா லாயராக இருப்பார். விஜயகாந்த் வந்து சமுதாயத்துக்கு நிறைய தொண்டெல்லாம் பண்ணிவிட்டு அப்பா வந்து சொல்லுவார், ஏன்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு இதனால் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனைன்னு. இல்லைப்பா இப்படி தான் வாழணும்னு சொன்னால் அதனுடைய சந்தோஷமே வேறு. எப்படி வேணுமெல்லாம் வாழலான்னா சுகமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், பட் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த மாதிரி ஆதி வந்து இப்படி தான் வாழணும்னு சொல்லி வாழறதுனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம். அதுக்கும் ஒரு முடிவு காலம் வந்துடுச்சு. இனிமேல் வந்து இந்த சனி பயிற்சியும் வரப்போகிறதுனால ஒன்றும் கவலைப்படாது, உனக்கு தான் வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகும், அடுத்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் நீ தைரியமாக இருக்கலாம். ராஜா மாதிரி ஒரு நட்பு, உண்மையிலே இந்த நட்பு கிடச்சிருக்குன்னு சொன்னால் அது என்றைக்கும் பாராட்டலாம். ஏன்னா இந்த படம் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை, காலாகாலத்துக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். உறுதியோடு எல்லாத்துக்கும் பொருளாதாரத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதர் இருக்கார். அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன், என்னுடைய நண்பர் அசோக் சாம்ராட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாருன்னு. ஒரு நியாயமான ஆள், அதனால் அவரும் சிரமப்படுறாரு. அதுதான் சொன்னேன், இவங்கெல்லாம் இப்படி வாழன்னு நினைக்கிறவங்கெல்லாம் சிரமத்தில் தான் இருப்பாங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அசோக் சாம்ராட் பண்ணும்போது நிச்சயம் அதுக்கு ஒரு நியாயமான ஒரு ரிலீஸாக இருக்கும், நிச்சயம் வெற்றியும் கிடைக்கும். அதே நேரங்களில் ஆதி நல்லா எழுதியிருக்கார் பாட்டு. நான் கிளைமேக்ஸும் படம் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு வந்து என்னுடைய யூகம், ஏன்னா நான் நிறைய நேஷ்னல் அவார்டில் இருந்திருக்கேன், நிறைய அவார்டில் ஜூரியாக இருந்திருக்கேன். என்னுடைய கணிப்பு இந்த படத்துக்கு நிச்சயம் தேசிய அவார்டு இந்த கிளைமேக்ஸுக்கு கிடைக்கும். தமிழக அரசினுடைய அவார்டு வந்து சொல்லவே வேண்டாம், அது கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் கபடி என்றதுனால இன்றைக்கி
நம்முடைய அமைச்சர் வந்து நண்பர் உதயநிதி அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிறதுனால விளையாட்டுத்துறைக்கு வந்து தமிழக அரசுலேருந்து நிறைய விருதுகள் வர்றதுக்கும் இந்த படத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக அவார்டும் கிடைக்கும், ரிவார்டும் கிடைக்கும். ஸோ இசையை பற்றி நிச்சயமாக சொல்லி ஆகணும். அவர் எனக்கு ஆக்சுவலாக பழக்கம் இல்லை. மியூசிக் டைரக்டர் வந்து நான் அதிகமாக இளையராஜா சார் வச்சு படங்கள் பண்ணதுனால அப்புறம் சில பேரை நான் அறிமுகம் படுத்தியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் அருமையாக முதல் கேட்கும்போது நான் கேட்டேன் ஆதியை யார் இசையமைப்பாளர்னு சொன்னாருன்னு. உண்மையில் அதுவும் இங்கே பிரசாதில் கேட்கும்போது நாங்கள் கேட்ட தேட்டர் வந்து அவ்வளோ சவுண்ட் சிஸ்டம் சரியில்லை, ஆம்பியன்ஸும் சரி கிடையாது. இங்கே உண்மையிலே கிளாரிட்டி வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அவர் உண்மையிலே இப்போ ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு. இன்னும் எங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் இசையமைப்பாளர். ஏன்னா அவர் பாராட்டி பேசுகிறன்றதுனால தரண்குமார். அதனால் ஆக இது ஒரு நல்ல டீமோடு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்பளித்ததற்காக நன்றி கூட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.